பிரைஸ் தி லார்ட். இது வெளியிலிருந்து உங்களோடு பேசுவது மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் இந்த ஈர்த்தெழுத நாளில் கூட உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு நாளை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் நமக்கு பிரியமான ஒரு நாள், ஏனென்றால் கிறிஸ்தவத்துக்கு முக்கியமான ஒரு நாள். இந்த நாள் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை. அதுதான் உயிர்த்தெழுதலின் ஒரு வல்லமை. கிறிஸ்தவத்துடைய பெரிய வல்லமை என்னவென்றால் அது உயிர்த்தெழுதல். நம்ம இன்றைக்கு சற்று நேர தியானத்துக்குள்ள ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். அது மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இந்த வசனத்தில் அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அவர் கல்லறையில் வைக்கப்பட்ட போது மரியாள் கல்லறை இடத்துக்கு போன பொழுது இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம், இந்த சம்பவத்தை நாம் கவனிக்கிறோம். இந்த வசனத்திலே இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, மரியாள் அந்த கல்லறைக்குள் போய் நிற்கும் பொழுது இயேசுவின் சரீரத்தை காணாதபடினால் அவள் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அங்குள்ள தேவ தூதன் மரியாளுக்கு சொன்ன வார்த்தை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சொன்னபடியே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சொல்கிற ஒரு காரியம் அவர் சொன்னபடியே நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக தீர்க்க தரிசனங்கள் வாக்குத்தத்தங்கள் நமக்கு தேவன் சொல்லியிருக்கிறார். அது நிறைவேறுமோ, எப்படி முடியுமோ என்று நம்ம ஒருவேளை நாம் கவலைப்படலாம். ஆனால் நாம் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இந்த வேத வசனத்தின் மூலமாக அதை உறுதிப்படுத்துகிறார். தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அப்பொழுது அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்னதை அப்படியே செய்வார் என்றார். தேவ பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய வாக்குத்தத்தத்துக்காகவும் உங்கள் எதிர்காலத்துக்காகவும் உங்கள் தீர்க்க தரிசனத்தை நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை நிறைவேறும். இந்த வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம். இந்த வசனத்தின் மூலம் தேவன் நம்மளோடு பேசியிருக்கிறார். தேவன் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன சம்பவத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனால் வளமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதர் ஸ்மித் வில்லிஸ்வர்த். அவர் தம்முடைய வாழ்க்கையில ஒரு முறை ரொம்ப சோகமாக ஒரு காரியத்தை நினைத்து ரொம்ப சோகத்தோடு இருந்தபோது அவருடைய மனைவி அவர் எப்போதும் ஆறுதல் படுத்த அவருக்கு அதிகமாக பிரயாசப்பட்டார்கள். ஆனாலும் ஆறுதல் படுத்த முடியவில்லை. வெளிநாடுகளில் ஒரு பழக்கம் உண்டு. அந்த டெத்துக்கு போகும்பொழுது ஒருவர் மறித்து விட்டால் அவர்கள் வீடுகளுக்கு போகும்பொழுது இந்த கருப்பு நிறை ஆடை அணிவது பழக்கம். அதாவது பிளாக் ஷர்ட்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் ஷர்ட்டில் போகிறது வழக்கம். அது அவருடைய மனைவி அவரை எவ்வளவோ ஆறுதல் படுத்த முடியவில்லை. உடனே அவருடைய தன்னுடைய அறையில் போய் பிளாக் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அவங்க வெளியில் வரும்போது ஸ்மித் வில்லிஸ்வர்த் அவங்க பார்த்து கேட்டாங்களாம், என்ன யார் மறிச்சிட்டா அந்த ஷர்ட் இப்போ போட்டு வந்திருக்கீங்க, இந்த ட்ரெஸ் பண்ணுறதுக்கு கேட்கும்போது இயேசு மறித்து விட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்மித் வில்லிஸ்வர்த்துக்கு ஒரே கோபம். இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் உயிர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் மருத்துவங்களை செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாராம். அப்போது அவர் மனைவி அவரை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, உயிரோடு இருக்கிறவர் நம்ம கூட இருக்கும்போது நீங்கள் ஏன் மறித்தது போல நீங்கள் அழுது கொண்டு துப்பித்து கொண்டு இருக்கிறீர்கள்னு கேட்டார். அப்போதுதான் அவருடைய ஆவின் கண்கள் திறக்கப்பட்டது. அவர் ஒரு விஷயத்தை கவனித்தார். இயேசு நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம எதை நினைத்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அவர் வார்த்தை உண்மை உள்ளதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வானம் மாறினாலும் பூமி மாறினாலும் வார்த்தை மாறாதான் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இன்றைக்கு தேவன் தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கலாம், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். அது எப்படி நிறைவேறுமோ என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களோடு பெண்ணிலிருந்து இடைபெறுகிறார். தேவன் உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் இந்த ஜெபத்தில் என்னோட விசுவாசித்து என்னோட நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கணும்னா உங்களுக்கு இந்த அர்த்தத்தை நீங்கள் இந்த வாக்குத்தத்தை சுமரித்துக் கொள்ள போறீங்க. அன்பு பிரியமுள்ள இந்த தெய்வமே, இந்த நாளில் கூட அன்பு பிள்ளைகளுக்காக இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை என்னென்ன காரியத்துக்காக இந்த சமூகத்து முழநாள் படிக்க நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை வாங்கி கொண்டார்கள். அந்த வாக்குத்தத்தங்கள் இந்த வேளையில் எங்கள் வாழ்க்கை நிறைவேறே இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. அந்த வாக்குத்தத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிறைவேறட்டும். அன்றுவரே, தாமதித்தாலும் அது நிறைவேற சொன்னீங்களே, எங்களுடைய வாழ்க்கையில் தாமதமாக இருந்தாலும் கூட உங்களுடைய நேரங்கள் சரியாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தங்கள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீங்கள் சொன்னதை செய்கிற தெய்வம், நீர் அற்புதங்கள் பிள்ளைகளுக்கு செய்யுங்க. இந்த வீடியோவை யார் எப்பொழுது பார்க்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். அவர்களுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறட்டும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும், சுகம் உண்டாகட்டும், நன்மைகள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.